குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காய்கறி செடியில் நிறைய ஈல்டிங் எடுத்து ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாத ஒரு நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளுக்கு நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான வீட்டில் இருக்கிற அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இந்த மாதிரி ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு ஃபர்டிலைசர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபர்டிலைசர் தான் இது. ஸோ அந்த ஃபர்டிலைசரை இப்போ பார்க்கலாம் என்னதுன்ட்டு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஃபஸ்ட்டு பொருளாக எடுத்துக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணி தான். ஸோ அரிசி கழுவுற தண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 4 நாள் புளிக்க விட்டுருங்க. அது நல்லா புளிச்சு வரணும். அது பாருங்கள், நுர நல்லா தள்ளி இருக்குது அந்த மாதிரி. இப்போ 4 நாள் கழித்து நம்ம வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் இருக்குது இல்லைங்களா, அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் 3 பங்கு கடலை புண்ணாக்கு சேர்த்துக்கிறேங்க. கடலை புண்ணாக்கு 3 பங்கு சேர்த்துட்டு ஒரே ஒரு பங்கு வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காய்கறி செடிக்கு கொடுக்கறதுனால சமமாக போடக்கூடாது, அதே மாதிரி 3:2 அப்படின்னும் போடக்கூடாது. 3 பங்கு கடலை புண்ணாக்கு கொடுத்தா 1 பங்கு வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கணும். அது அதனால் வந்துட்டு காய்கறி வந்துட்டு கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு அந்த ஏர்டைட் கண்டெய்னரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. அது நல்லா வந்துட்டு புளிக்கணும். புளித்த பிறகு தான் நம்மளோட செடிங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இது நல்லா புளிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி காலையிலையும் நைட்டோ மட்டும் நல்லா குளிக்க விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம 10 மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கணுங்க. கடலை புண்ணாக்கில் வந்துட்டு கொஞ்சம் எறும்புகள் வரும், அதனால தான் நம்ம வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கிறது. ஸோ இப்போ கடலை புண்ணாக்கில் வந்துட்டு நம்ம டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இதை 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலக்கணுங்க. கலந்துட்டு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் ஒரு மக்கு ஊற்றிட்டு வாங்க. ஸோ இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஈவினிங் டைமில் வெயில் தாழ்ந்த பிறகு கொடுங்க. இதை கொடுக்கும்போது தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபர்டிலைசரையே கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபர்டிலைசரையே நீங்கள் நல்லா தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. கடலை புண்ணாக்கு கரைசல் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இதை 2த்தையும் நம்ம காம்பினேட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, கடலை புண்ணாக்கில் வந்துட்டு மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அப்புறம் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்குது. வேப்பம் புண்ணாக்கில் வந்துட்டு நைட்ரஜன் சத்தும் கூடவே வந்துட்டு பூச்சி வெரைட்டி பெஸ்ட் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ இதை நம்ம 2த்தையும் சேர்த்து கொடுக்கும்போது ஒன்று எறும்பு பிரச்சனை எதுவும் இருக்காது. அடுத்தது நம்ம காய்கறி செடியில் வந்துட்டு இந்த பூ உதிர்தல் அந்த பிரச்சனை இருக்காது. ஈல்டிங் எல்லாமே நல்லா சூப்பராக வருங்க. அடுத்தது வந்துட்டு பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக மாறும். சப்போஸ் ஒரு சிலவங்க எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் எங்களோட காய்கறி செடியில் வந்துட்டு பூக்கள் வைக்குது ஆனால் உதிரி போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்குங்க. அதனால் நம்ம இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கும்போது கண்டிப்பாக மெக்னீஷியம் சத்து குறைபாடும் இல்லாமல் காய்கறி செடியில் வைக்கிற பூக்கள் எல்லாமே பெண் பூக்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஈல்டிங் வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 15 டேஸ் ஒன்ஸு தாராளமாக உங்கள் தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடிங்களுக்கு கொடுத்து விட்டுருங்க. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கடலை புண்ணாக்கு கரைசல் கண்டிப்பாக நம்மளோட செடிங்களுக்கு சேர்த்துக்கங்க. அப்போ தான் நம்மளாலேயும் நிறைய ஈல்டிங் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செடியோட வளர்ச்சி பாதிக்காமல், அதே மாதிரி செடியில் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நம்மளாலேயும் சூப்பராக ஈல்டிங் எடுக்க முடியும். ஸோ இந்த கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. கடலை புண்ணாக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு தூளாக தான் இருக்கும், பெரிய கட்டியாக இருக்காது, தூளாக இருக்கும். வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.